ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர் இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ். ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நலைய அருளில் வளரச் சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளரச் சேருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக. நன்றியின் பழியினை செலுத்திட வாருமே. நன்றியின் பழியினில் கலந்திட வாருமே. குருகுலமே வருக. எங்கள் இறை மக்களே வருக. இப்பொழுது கிபியானது தமிழக நார்பட் திருவட சபை அதிபர் பெனடிக்ட் பால்ராஜ் அவர்கள் கைகளை தட்டி நாம் அதனைத் தொடர்ந்து கல்வெட்டியை திறந்து வைப்பார்கள். திருப்பலியானது தொடங்குகிறது. அன்பில் நனைய அருளில் வளரச் சேருங்கள். அன்பில் நனைய அருளில் வளரச் சேருங்கள். மாந்தர் ஏக்கம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரே விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். கிறிஸ்து இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான மாலை வேளையில் நாம் அனைவரும் கூடி ஒரே குடும்பமாக இந்த கொடியை ஆசீர்வதிக்கவும், இந்த அருமையான மாதாவிற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த கெபியையும் ஆசீர்வதித்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் இவ்வேளையில் நாம் அனைவரும் சற்று மௌனமாக இருந்து இந்த காரியங்களை செய்வதற்கு எத்தனையோ மக்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து உதவி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் நினைத்து
மீண்டும் நம் குடும்பத்திலிருந்து யார் யார் வர முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களும் நினைத்து இந்த திருப்பலியானது நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இவ்வேளையில் இந்த உலகமே அம்மாவின் ஜெபத்தாலும் ஆசியாலும் ஒரு புதிய உலகமாக மாற வேண்டும் என்றும், யாரெல்லாம் இந்த கெபியில் வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வந்துள்ளோம். எனவே சற்று நேரம் மௌனமாக இருந்து நம்மை நாமே தயார் செய்து அமைதியிலும் அன்பிலும் நிறைந்த ஒரு குடும்பமாக மாறி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் சற்று அமைதியாக இருப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க தங்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய எண்ணங்களிலும் சொல்களிலும் செயலிலும் இருக்கக்கூடிய பாவங்களையும் குறைகளையும் எண்ணி மனம் வரிந்து மன்னிப்பு கேட்டு நம்மை நாமே ஒரு புனிதர்களாக மாற்றி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்க தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியற்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவர் இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும், ஆண்டவர் இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது லூர்து அன்னையுடைய கிவியானது மந்திரிக்கப்பட இருக்கின்றது. தூய ஆவியாரின் தூண்டுதலை நாம் இடத்திலே நாம் இறைஞ்சுவோம். நீரானது மந்திரிக்கப்பட்டு கிவியானது அருட்தந்தை மந்திரிக்கப்பட இருக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையானவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வில் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவல் பேறு விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எங்களில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தைதி உருவமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடம் எல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்து வருவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். உன்னதங்களிலே பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு
மன்றாடுவோமாக. இரக்கம் உள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிய திருவிழமானே. அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களின்றி விடுபட்டு வாழ்வோமாக. உமோடு தூய ஆவியானின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழும் எல்லா வல்ல இறைவனாகிய ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஒளி ஏற்றுகின்ற நிகழ்வு. நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை உணர்த்தும் விதமாகவும் அன்னைக்கு வணக்கம் செலுத்தும் விதமாகவும் முதல் ஒளியை இந்திய நார்பர்ட் சபை மடாதிபதி ஆபர்ட் அருள் ரமன்ராஜ் அவர்கள் ஏற்றுவார்கள். வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திரு வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. கடவுளின் தீர்ப்பும் வாக்குறுதியும். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குணேசரே, என் இன்ப இயேசுவே, உம்மையே நேசிக்கின்றேன். என் முழு உள்ளமும் கவர்ந்தவரே, உம்மையே பாடுகின்றேன். குணேசரே,
ஏசையா 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 அன்பு நேசரே என் இன்ப இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன் என் முழு உள்ளமும் கவர்ந்தவரே உம்மையே பாடுகின்றேன். வெண்மையும் சிவப்பும் ஆனவரே உம்மில் மகிழ்கின்றேன் 10,000 பேர்களில் சிறந்தவரே உம்மில் களி கூறுவேன். வெண்மையும் சிவப்பும் ஆனவரே உம்மில் மகிழ்கின்றேன் 10,000 பேர்களில் சிறந்தவரே உம்மில் களி கூறுவேன். சாரோனின் ரோஜாவே உள்ளம் நிறைந்தவரே பள்ளத்தாக்கின் லீலி மலரே என் கரம் பிடித்தவரே உம்மோடு நானும் என்னோடு நீயும் என்றும் மகிழ்ந்திருப்போம். உம்மோடு நானும் என்னோடு நீயும் என்றும் மகிழ்ந்திருப்போம். இசையா 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 ஏசையா 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 அன்பு இயேசுவே உம்மையே நேசிக்கின்றேன் என் முழு உள்ளமும் கவர்ந்தவரே உம்மையே பாடுகின்றேன். தனிமையிலே நான் தவிக்கையிலே என் துணையாய் வருபவரே துயரத்தில் என் கண் கலங்குகையில் என் கண்ணீரை துடைப்பவரே தனிமையிலே நான் தவிக்கையிலே என் துணையாய் வருபவரே துயரத்தில் என் கண் கலங்குகையில் என் கண்ணீரை துடைப்பவரே இடக்கையால் என்னை தாங்குகின்றீர் எனக்கென்றும் உரியவரே வழக்கையால் என்னை தழுவுகின்றீர் என் அன்புக்கு பாத்திரரே உம்மோடு நானும் என்னோடு நீயும் என்றும் மகிழ்ந்திருப்போம். உம்மோடு நானும் என்னோடு நீயும் என்றும் மகிழ்ந்திருப்போம். இசையா 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 இசையா
சர்வேஸ்வரே என் இன்ப இயேசுவே உம்மையே நேசிக்கின்றேன் என் முழு உள்ளமும் கவர்ந்தவரே உம்மையே பாடுகின்றேன் இசையா 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 அல்லேலூயா 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 அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே அல்லேலூயா 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 அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 முடிய. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 46 முதல் 56 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். நம் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறத்தாழ 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலோ இல்லை ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலோ ஒரு பங்கின் வாழ்க்கையிலோ ஒரு நாட்டின் வாழ்க்கையிலோ பலவிதமான நிகழ்வுகள் நிகழ்கின்றன. இந்த நிகழ்வுகள் அந்த நாட்டிலோ அந்த குடும்பத்திலோ அந்த பங்கிலோ நடக்கும் பொழுது அவை அந்த பங்கின் நாட்டின் வாழ்க்கையை வளம்படுத்துகின்றது. அது நல்ல செய்தியாக இருக்கலாம் அல்லது கஷ்டமான செய்தியாகவும் இருக்கலாம். உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறக்கும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அந்த குடும்பமானது அந்த குழந்தையின் பிறப்பால் மகிழ்ச்சி அடைகிறது. அந்த குடும்பத்தின் வாழ்க்கையின் வருங்காலம் வளம் பெறுவதற்காக இந்த குழந்தை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டோம் என்ற மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றோம். அதே போல் திருமணம் நடந்தாலும் சரி, அப்படி பலவிதமான நல்ல காரியங்கள் நடந்தாலும் சரி, சில நேரங்களில் இறப்பு, நோய்வாய் அவைகளும் நடக்கின்றன. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காமல் வாழ்வை நாம் அனுபவிக்க முடியாது. வாழ்வை அனுபவிப்பதே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளால். அப்படி இருக்க நம்முடைய பங்கை ஒரு உயிருள்ள மனிதனுக்கோ பெண்ணுக்கோ ஒப்பிடும் பொழுது இந்த பங்கில் கடந்த சில இந்த ஒரு வருடத்தில் பலவிதமான மிக மகிமை நிறைந்த நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன. உதாரணமாக, ஒரு அருமையான கோவில் கட்டப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது பிரியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள ஆயர் அவர்கள் வந்து நமக்கு நம்முடைய பங்கை திறந்து வைத்து ஆசீர்வித்தார்கள். அதே போல் ஒரு வருடத்திற்குள் இன்று இந்த வேளையில் அந்த அருமையான கொடிமரத்தையும் இந்த மாதாவின் கெபியையும் ஆசீர்வதிக்கும் இவ்வேளையில் இந்த நிகழ்வுகளின் உண்மையான நோக்கம் என்ன என்று சற்று சிந்திக்க வேண்டும். ஏனெனில் ஆடல்களும் பாடல்களும் உணவும் லைட்டும் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் இதனுடைய உண்மையான அழைப்பு என்ன என்பதை நாம் சற்று சிந்திக்கவில்லை என்றால், இது ஏதோ போஸ்டர் போட்டோம், சாப்பாடு போட்டோம், சாப்பாடு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் சாம்பார் மட்டும் சரியில்லை, இப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அது அல்ல நம்முடைய நோக்கம். இங்கு மாறாக இது நாம் பங்கில் உள்ள நம்மை சார்ந்த பக்கத்தில் உள்ள அனைவரும் ஒரு உண்மையான புனிதம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த விதம் இந்த நிகழ்ச்சிகளும் இந்த கட்டடங்களும் இந்த கெபியும் இந்த கொடிமரமும் உதவி செய்கிறது என்பதை முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக இன்று நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாளின் பாடலை நாம் கேட்டோம். அதிலிருந்து அவள் யார், அவள் எப்படி வாழ்க்கை வாழ்ந்தாள் என்பதை உணர்ந்து தாயாகிய அவள் சென்ற வழியில் நாம் செல்ல வேண்டும் என்றும், அவள் வாழ்ந்தது போல நாமும் வாழ வேண்டும் என்பதும் நம்முடைய உட்கருத்து. இந்த மாலை வேளையில் தாயை போல பிள்ளை, நூலை போல. அப்போ அவளை தாய் என்று அழைத்தால் அவளுடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒத்துப்போகவில்லை என்றால் தாயை போல பிள்ளை என்று இல்லை என்று சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அவள் நம்முடைய தாய் இல்லை என்று சொல்ல முடியும்.
எனவே அப்படி இருக்க அவள் இந்த பாடலின் வழியாக அவள் யார் என்பதை சற்று கவனிக்க வேண்டும். அவள் அம்மா எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார், தாழ்நிலை கொண்ட என்னை அவர் என்னை ஆசீர்வதித்துள்ளார். நம்முடைய 10 கட்டளைகளை விரித்து பார்க்கும் பொழுது இயேசுவிடம் கேட்டார்கள். முக்கியம் இஸ்ராயல் மக்களிடையே ஏறத்தாழ இந்த 10 கட்டளையையும் அதிகரித்து 623 கட்டளைகளாக மாற்றி அவர் வாழ்க்கை உண்டு. அந்த நேரத்தில் இவ்வளவு கட்டளைகள் இருக்கிற இதில் முக்கியமான கட்டளை எது என்று கேட்ட பொழுது இயேசு சொல்வார், இறைவனையும் அடுத்தவர்களையும் அன்பு செய்வதே என்று ஒரு சுருக்கமாக சொல்லி முடிப்பார். அந்த இறை அன்பையும் பிறர் அன்பையும் மரியாள் எப்படி வாழ்ந்தாள் என்பதை இந்த பாடலில் தெள்ளத் தெளிவாக நாம் காண முடிகிறது. ஏனெனில் அவள் ஆரம்பிப்பதே இறைவனில் தான் ஆரம்பிக்கிறாள். எப்படி என்றால், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடைகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைந்து எனது மனம் பெருவகை கொள்கிறது, ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவள் என்று பாடும் என்று சொல்கிறாள். இதில் கடவுள் யார், தான் யார் என்பதை தெள்ள தெளிவாக நம்முடைய தாய் எடுத்து கூறுகிறாள். எப்படி? தாழ்நிலை கொண்ட என்னை அப்படின்னா, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா, என்னை பற்றியே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒப்பீனியன் இல்லை. உப்புக்கு சப்பில்லை, எனக்கு மூக்கு வளைஞ்சு போச்சு, மண்டையில் முடியல, படிப்பு வராது, இப்படி நம்ம எப்பவுமே தன்னைத்தானே தாழ்த்தி 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 எண்ணுவதால் நம்முடைய உண்மையான நாம் யார் என்பதை புரியாமலே வாழ்ந்து கடைசியில் நம் வாழ்க்கையை முடித்து கொள்கிறோம். தாயானவள் என்னுடைய தாழ்நிலை கண்டு அப்படின்னு சொல்லும்பொழுது நானும் ஒன்றுக்கும் இல்லாதவ அப்படின்னு சொல்லலை. மாறாக இறைவன் என்னுடைய ஆரம்பம், அவரால் படைக்கப்பட்ட நான் என்னால் என்னையே படைத்து கொள்ளவில்லை, அவரிடமிருந்து அவருடைய உடலாகவும் சாயலாகவும் படைக்கப்பட்ட நான் தாழ்நிலை ஏன் அடைந்தேன் என்றால், என்னை அவர் படைத்து என்னை ஒரு காணிக்கையாக எனக்கே கொடுத்தார். எனவே நான் பெருமை கொள்வது எல்லாமே அவருடைய மகிழ்ச்சியிலும் அவருடைய மகிமையிலுமே என்னுடைய பெருமை. என்னை நான் நினைக்கும் பொழுது நான் அடிமைப்பட்டவள், தாழ்நிலை உள்ளவள். அப்போ அந்த எண்ணெய்க்கு கப்பு எம்டியாக இருக்கோ அப்போ தான் காப்பியோ டீயோ ஊற்ற முடியும். அப்போ நான் தாழ்நிலை கொண்டவள் என்று சொல்லும் பொழுது இறை அன்பினால் நிரப்பக்கூடிய ஒரு உண்மையான எம்டி காலி பாத்திரமாக இருந்த என்னை அவர் தன்னைத்தானே ஊற்றி அவரால் நிரப்பப்பட்டவள் நான். அதுதான் அது. என்ன அருமையான தன்னைத்தானே அம்மா எப்படி நினைக்கிறாங்க. நான் ஒன்றுக்கும் இல்லாதவ, மோசம் இல்லை 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 இல்லை, என்னுடைய தந்தையின் பிள்ளையாக இருக்கிறேன், அவர் தான் இந்த உலகத்தையெல்லாம் படைத்து மீட்டவர். அப்படி சொல்லிட்டு என் உள்ளம் அவரில் மகிழ்கிறது, அவருடைய புகழ்ச்சியை பாடுகிறது. நம்ம பல வேளைகளில் ஆண்டவரை எப்படி அன்பு செய்கிறது, ஆண்டவரை எப்படி அன்பு செய்கிறதுன்னு யோசித்துக்கிட்டே இருப்போம். அங்கே பார்த்தா அங்கே ஆண்டவர் இல்லை, இங்கே பார்த்தா நம்முடைய உள்ளத்தில் என்று இறைவனை எண்ணி நன்றி என்ற அந்த நன்றியானது உற்பத்தி ஆகிறதோ அதே ஒரு வழி மட்டுமே நாம் இறைவனுக்கு நன்றி அன்பு செய்யக்கூடிய வழி. கடவுளுக்கு நம்மிடமிருந்து எதுவும் தேவையில்லை. ஆனால் அவரை எண்ணி அவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவதே நம் வாழ்க்கையின் அவரை அன்பு செய்யும் வழியாகும். எத்தனை வேளைகளில் நாம் வேலை கிடைச்ச உடனே, இல்லை நல்லா படித்து மார்க் வாங்கின உடனே, இல்லை ஒரு வீடு கட்டின உடனே, இல்லை கல்யாணம் முடிஞ்ச உடனே
என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓ கஷ்டப்பட்டு படித்தேன், மார்க் வாங்கியிருக்கிறேன், கஷ்டப்பட்டு படித்து வேலை வாங்கிட்டேன், கஷ்டப்பட்டு வீடு கட்டியாச்சு. உண்மை, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு அரை நிமிடத்தில் நம்முடைய உயிர் நம்மை பிரிந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி இருக்க நாம் நினைப்பது, நாம் சொல்வது, நாம் செய்வது அனைத்தும் அவரிலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்தால் நம்முடைய இதயம், நம்முடைய ஆன்மா, நம்முடைய உடல், உள்ளம் அனைத்தும் இறைவனை நோக்கி நன்றி கூறும் ஒரு நன்றி பாத்திரமாக மாறும். அதுதான் தந்தை, அதுதான் நம்முடைய தாய். எனவே கடவுளுடைய அன்பும் தன்னையும் ஒரு பாத்திரமாக கருதி அந்த அன்னை பாட்டு பாடினார். அது கடவுளுடைய அன்பு, தன் மீதும் உள்ள அன்பு. கடைசியாக பிறர் அன்பு. பிறர் அன்பு எப்படி அப்படின்னா, கடைசியில் அந்த பாடலின் கடைசியில் அவள் தன்னுடைய சகோதரியான எலிசபெத்தோடு 3 மாதங்கள் இருந்து மீண்டும் வீடு திரும்பினாள் என்று வாசித்தோம். அன்பு, பிறர் அன்பு என்பது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல மட்டும் கிடையாது. இல்லை பிறந்த நாளுக்கு போய் ஏதோ ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறதோ, இல்லை பையங்கன்னா ஒரு பைக் வாங்கி கொடுக்கறதோ அதுவும் கிடையாது. அன்பு என்பது பொருட்களால் கொடுக்கக்கூடிய ஒன்றும் இல்லை. அன்பு என்பது தன்னை அழித்து மற்றவருடைய நன்மைக்காக இறக்கக்கூடிய தன்மையே உண்மையான அன்பு. ஏனென்றால் அன்னை என்று தன்னுடைய சகோதரி எலிசபெத் கருவுற்றிருக்கிறார் கேட்ட உடனே மலை தேசத்தை நோக்கி அவசரமாக புறப்பட்டு சென்றாள் என்று வாசிக்கின்றோம். அப்படின்னா இன்னைக்கு ஃப்ளைட்டில் போயிடலாம், காரில் போயிடலாம், பைக்கில் போயிடலாம். அன்னைக்கு நடக்க வேண்டும். அதுவும் மலைப்பிரதேசத்தில் எந்த மணி நேரத்திலும் அவளை கொன்று கொல்ல கூட்டங்கள் இருந்திருக்கலாம், பாம்பு கொட்டி இருக்கலாமே. அப்படிப்பட்ட நேரத்தில் அவளுடைய அவசரமானது என்னவென்றால், அவளுடைய நோக்கு எல்லாமே அவளுடைய தேவை அல்ல, அவளுடைய உயிர் அல்ல, அவளுடைய சுகம் அல்ல, மாறாக எலிசபெத்தினுடைய தேவைகள் மட்டுமே அவளுடைய மனதிலும் உள்ளத்திலும் ஆழமாய் பதிர்ந்திருப்பதால் அந்த வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் மறந்து அவளை சென்று எப்படி அவளுக்கு உதவி செய்யலாம் என்ற நோக்குடன் இருந்ததனால் தன்னை அழித்து அவளை வாழ வைக்க சென்றதான் அன்னை. எத்தனை தடவை லேசாக நம்ம யாராவது என்னமா சொல்லிட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ என்ன ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதை இன்னும் வச்சுக்கிட்டு யோசித்து பாருங்க. இந்த நேரத்தில் யோசித்து பாருங்க. யாரோ உங்கள் அண்ணனோ தம்பியோ என்னமோ, இல்லை கூட படித்தவங்களோ, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ எப்பமோ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ சொல்லியிருப்பாங்க. அதை இன்னும் வச்சுக்கிட்டு அவனை கண்ட வெட்டிடுவேன் அப்படின்னு இருக்கிறோம். அப்படி இருந்தால் நாம் தாயின் குழந்தையாக இருக்க முடியாது, தாயை போல பிள்ளை. எனவே இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து எவ்வாறு தாய் தன்னுடைய தாழ்நிலை கண்டு இறைவன் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தார் என்று பாடினாலோ, அதுபோல நம்முடைய பாவ நிலையை கண்டு, நம்முடைய கஷ்டங்களை கண்டு, நம்முடைய அறியாமையை கண்டு, நம்முடைய அடுத்தவர்களை அன்பு செய்ய முடியாத நிலையை கண்டு இறைமகன் இயேசுவே இங்கு வருகிறார். தன்னை கொடுக்கிறார், தன்னை அளிக்கிறார், தன்னை கொன்று நமக்கு பானமாகவும் உணவாகவும் கொடுக்கிறார். எவ்வாறு தூய ஆவியால் நிரப்பப்பட்ட அன்னை தன்னை அழிப்பதற்கு தயாராக இருந்தாலோ, அதுபோல இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறைமகன் இயேசுவை உண்டு குடித்த நாமும் தாயை போல மாறி இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழவில்லை என்றால் இது ஒரு சிம்பிள் டிராமா. ஏதோ ஒரு என்ன
ஃபிலிம் படம் பார்க்குற மாதிரி ஏதோ நடக்கு வராங்க, பிதாசுதன் பிரச்சனை ஏதோ சொல்கிறாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறோம். அப்படி இந்த புனிதமான பக்தி நிறைந்த உண்மையான வாழ்க்கை தரக்கூடிய திருப்பலியை நாம் சாதாரணமாக எண்ணினாலோ, அதில் சாதாரணமாக பங்கெடுத்தாலோ, பங்கெடுத்த பின் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த ஆண்டவரை நாம் அழைக்கவில்லை என்றாலோ, இதனால் எந்த பயனும் இல்லை. இந்த கெவியும் தேவையில்லை, அந்த கொடி மரமும் தேவையில்லை, இந்த கோயிலும் தேவையில்லை. இவை அனைத்தும் நம்மை மாதாவை போல வாழ்வதற்கு அழைக்கவில்லை என்றாலும், இயேசு நம்மில் வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்மை அனுமதிக்கவில்லை என்றாலும், இதை அனைத்தும் வெற்று சடங்குகளே. எனவே இன்று முதல் இந்த திருப்பலியில் நம்மால் முடிந்தவரை நம்மை தாழ்நிலையாக்கி அவர் நம்மில் வந்து இறங்கி அவர் நாமாக மாறவும் நாம் அவராக மாறவும் மாறி அன்னையைப் போல வாழ்ந்து தாயைப் போல செய் என்று சொல்லும் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர ஜெபிப்போம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்டின் தேவைக்கும் எல்லா மக்களின் தேவைகளுக்கும் எடுத்து செல்வோம். அன்பு ஆண்டவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் பாதம் ஒப்படைக்கிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற உமது வார்த்தையை ஏற்று பணிபுரியும் இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் அளித்து அவர்கள் பாதையில் எந்நாளும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வாய். பாடுவோம். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வாய். அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை பாதம் ஒப்படைக்கின்றோம். எம் தலைவர்கள் தன்னலம் கருதாமல் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பிறருக்கு சேவை மனப்பான்மையுடன் உதவிட அவர்களுக்கு நல்ல மனதினை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வாய். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வாய். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தும் எம் இறைவா, இதோ இந்த ஏயார்மங்கல கிராமத்திலே புனித அந்தோனியார் ஆலயத்தை எங்களுக்காக தந்து இந்த ஒரு வருடத்திற்குள்ளே மீண்டுமாய் புனித லூர்து மாதா ஹெபியையும் எங்களுக்கு தந்து எங்களை இவ்வளவு ஆசீர்வாதத்திற்கு உள்ளாக்கிய எங்கள் பங்கு தந்தைக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். எங்கள் தந்தை அவர்கள் கடந்த 7 வருடமாக தங்களுடைய இன்னலிலும் துன்பத்திலும் எங்களோடு இணைந்து பணியாற்றி எங்களுக்காக இப்படி ஒரு அதிசயமான ஆலயத்தை தந்த எம் தந்தை அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தாரும். அவர்கள் இந்த பங்கை விட்டு எந்த காரியத்திற்காக செல்கிறார்களோ அந்த காரியமானது நல்ல முறையில் நடக்கவும் அவர்கள் எந்நாளும் நீர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்றும் மன அமைதியை அவர்களுக்கு நிறைவாக அருள வேண்டுமென்றும் புனித லூர்து மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வாய். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வாய். அன்பு ஆண்டவரே, இன்றைய சிறப்பான நாளிலே எங்களோடு இணைந்து எங்களுக்காக சிறப்பாக ஜெபித்து கொண்டிருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து தந்தையர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். உமது பணியை அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்புரியவும் அவர்களுக்கு தேவையான உடல் சுகத்தையும் மன அமைதியையும் தர வேண்டுமென்று
புனித லூர்து மாதா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வார். தாயின் வழியாக கேட்கின்றோம், தந்தையே தந்தருள்வார். நாம் சொந்த தேவைகளுக்கு சற்று நேரம் மௌனமாக இருந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவா, இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆனந்த பொங்கும் அன்பின் வழியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த இதயமே. ஆனந்த பொங்கும் அன்பின் வழியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த இதயமே. அருள் பொழிவாய் கருணை கடலே, அருள் பொழிவாய் கருணை கடலே. ஆருயிர் எல்லாம் அன்பின் மகிழவே, ஆருயிர் எல்லாம் அன்பின் மகிழவே. ஆனந்தம் பொங்கும் அன்பின் வழியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த இதயமே. மண்ணோடு மண் தந்த வளமும் விண்ணோடு விண் தந்த ஒளியும், பண்ணோடு பண் தந்த இசையும் எல்லாம் உன் சொந்தங்களே. என்னோடு நீ தந்த வாழ்வும் என் ஆசைகள் ஆற்றல்கள் யாவும். என்னோடு நீ தந்த வாழ்வும் என் ஆசைகள் ஆற்றல்கள் யாவும். நான் தந்தால் காணிக்கை ஆகாதோ, நான் தந்தால் காணிக்கை ஆகாதோ. ஆனந்தம் பொங்கும் அன்பின் வழியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த இதயமே. ஆனந்தம் பொங்கும் அன்பின் வழியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த இதயமே. அருள் பொழிவாய் கருணை கடலே, அருள் பொழிவாய் கருணை கடலே. ஆருயிர் எல்லாம் அன்பில் மகிழவே, ஆருயிர் எல்லாம் அன்பில் மகிழவே. ஆனந்தம் பொங்கும் அன்பின் வழியிலே அர்ப்பணம் செய்தேன் எந்த இதயமே. சகோதர சகோதரர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் விப்பலி எல்லாவல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிபொருளோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்நாளும் மன்றாடும் எங்களுடைய மன்றாட்டுக்கள் புறக்கணிக்கப்படாமல் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை உரியவர் என அறிக்கையிடுகிறோம். மிகவும் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவுகூரும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதர் மீட்பின் காரணரும் திருமகனுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருந்தகை என்றென்றும் நீடிக்க திருளமானி. அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. திருமகன் எக்காலம் வாழ்ச்சி அடைகின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியாரால் புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்பிற்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகுந்த மறை சாட்சிகள், புனித புதுவை அந்தோனியார், எங்கள் பாதுகாவலர் அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையவராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்களது திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை, பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபி. விண்ணுலகில் இருக்கிறவை உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கும் இந்த உலகிற்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பெற்றுக்கொண்ட அந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, பொழுது வழங்கக்கூடிய இந்த திவ்ய நற்கருணை திருவிருந்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பிற மதத்தினர், பிற சபையினர் யாரும் இருந்தால் பொழுது வழங்கக்கூடிய இந்த நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்பதையும் அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் வாழச் சொல்லித்தா. போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினார். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழிகாட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. நிலவென்னும் கண்கள் நீர் பூக்கும் வேளை, நீளமாக நின்று தாங்கிக் கொள்வாய். மலர்ச்சோலை நானும் மலராது போனார், மழையாக என்னில் பலம் சேர்க்கவா. நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா, நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தங்குமா. நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா, நீ என்னுள் சேர்ந்தால் வேதம் வேண்டுமா. என் வாழ்வில் எல்லாமே நீர் தந்த செல்வங்கள், என் வாழ்வின் துன்பங்கள் நீர் கோர்த்த வானங்கள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே
எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. வந்திருக்கிறார். கண்களை மூடி உருக்கமாய் ஜெபிப்போம். நற்கருணை வாங்கிய பிறகு உலகம் முழுவதும் சொல்லப்பட வேண்டும் என்று 13ஆம் சிங்கராயர் போப்பாண்டவர் சொன்ன அந்த ஜெபத்தை எல்லோரும் சொல்லுவோம். சொல்ல அதுரான புனித மைக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பசாசின் வஞ்சக தந்திரங்களில் எங்களுக்கு துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. மோட்ச சேனையின் தலைவரே, ஆன்மாக்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் பசாசையும் மற்ற கெட்ட அருவிகளையும் தேவ பலத்தால் நரகத்தில் தள்ளுவீராக. மிகவும் இரக்கமுள்ள தாயே, லூர்து அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். புனித பதுவை அந்தோணியாரே, அருளானந்தரே, புனித நார்பட்டே, புனிதர்களே வானதுர்களே, எங்களுக்காக மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கனியான புனித மரியாவின் நினைவை கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறைவுண்மையை பெற்ற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோ. அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோ. இயேசு புகழ், இயேசுக்கு நன்றி. ஆகவே அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வார்கள் என்ற அன்னையினுடைய தீர்க்க தரிசனம். இந்த நாளிலே அன்னைக்கு நாம் கெபி கட்டி எழுப்பியிருக்கின்றோம். ஆக மடாதிபதி அவர்கள் அருள் தந்தில் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்ல
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, முதலாக எண்ணங்கள் தான் சொல்லாக மாறுகின்றது, சொற்கள் தான் செயல் வடிவம் பெறுகின்றன. எண்ணம், சொல், செயல். ஆனால் அந்த சொல்லானது செயல் வடிவம் பெறுவதற்கு 1 மாதம் இருக்கலாம், 1 வாரம் இருக்கலாம், சில வருடங்கள் இருக்கலாம். ஆனால் 7 வருடங்கள் இந்த கெபியை தொடங்குவதற்காக நாம் எண்ணினோம். தொடக்கத்திலே 2019 அன்று அன்னைக்கு ஒரு கெபி எழுப்புவோம் என்றுதான் நாம் பேசியிருக்கிறோம். ஆக அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முதல் விதை விதைத்ததினாலோ என்னவோ ஆலயமானது ஆலேந்தல் கிராமத்தில் கட்டி எழுப்பப்பட்டது. புதிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது. 4 கிராமங்களில் அழியாதமொழி, குமிழேந்தல், புத்தனேந்தல், வெளியக்கோட்டை என்ற கிராமங்கள் எல்லாம் ஆலயங்கள் சீரமைக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. இன்று கொடிமரமானது கட்டமைக்கப்பட்டது. இறுதியாக நிறைவு முழுமையாக இந்த அன்னைக்கு நாம் இந்த கெபியை கட்டி எழுப்பியிருக்கிறோம் என்று சொன்னால் இது அன்னையினுடைய அளவு கடந்த பரிந்துரை தொடக்க முதல் இறுதி வரை இருந்து கொண்டே இருக்கிறது. கடவுளின் திட்டம் அன்னையின் வழியாக நிறைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கரங்களை தட்டி இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலும் கூட இந்த கெபியை அர்ச்சிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அழைக்கின்ற பொழுது எங்களுடைய இந்திய நார்பட் சபை மடாதிபதி மேதகு அமல்ராஜ் அவர்கள் வருகிறேன் என்று சொன்னார். அவர் மடாதிபதி ஆவதற்கு முன்பாகவே அமெரிக்காவில் ஒரு குருவாக பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த கொரோனா காலத்திலே ஆலேந்தல் என்ற கிராமத்திலே ஆலயம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் நமக்கு உதவி செய்ய முன்வந்தார். இந்த மிகப்பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அவர் இந்த நாளில் வழிநடத்தி மிகப்பெரிய காரியங்களை அவர் வழியாக நாம் செய்திருக்கிறோம். ஆக அருட்தந்தை மேதகு ஆவட் அவர்களுக்கு இறை மக்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் எங்கள் ஜெபங்களையும் எப்பொழுதும் நாங்கள் உரித்தாக்கி கொள்கின்றோம். பொன்னாடை போற்றி நாம் நன்றி செலுத்துவோம். பங்கு பேரவை சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வாங்க, பங்கு பேர் உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இங்கே நில்லுங்க. எல்லா உறுப்பினர்களும் வாங்க. ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. பங்கு பேரவை சார்பாக கரங்களை தட்டுவோம். வின்சென்ட் பவுல் சபை சார்பாக ஆபட் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. வின்சென்ட் பவுல் சபை வின்சென்ட் பவுல் சபை சார்பாக வாங்க, இந்த வராப்ல. வின்சென்ட் சபை தலைவர் பொன்னாடை போற்றுகின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். மரியாயின் சனி சார்பாகவும் பொன்னாடை போர்த்தப்படுகின்றது. மரியாயின் சனி சார்பாக கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். ஆபட்டவர்களே, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் ஜெபங்களை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். ஆக இன்றைய நாளில் தமிழக நார்பட் சபை தலைவர் பெனடிக்ட் பால்ராஜ் அவர்கள் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நமக்காக வந்திருக்கின்றார்கள். புத்தனேந்தலிலே ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது, புதுப்பிக்கின்ற பொழுது அவர் நம்மோடு பணியாற்றினார். திருவெற்றியூரிலே முதல் பங்கு தந்தையாக இருந்து பல ஆண்டுகள் முன்பாக பணியாற்றி இந்த நாளில் அதிபராக பொறுப்பெடுத்து நம்முடைய ஆலயத்திற்கு 2வது முறையாக வந்திருக்கின்றார்கள். பங்கு பெரிய சார்பாக பொன்னாடை போற்றி நன்றி சொல்லப்படுகின்றது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். புனித அந்தோனியாருடைய படமானது கொடுக்கப்படுகின்றது. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அதோடு நம்முடைய அருகில் உள்ள குக்குருணி திருத்தலம், புனித செபஸ்தியார் திருத்தலத்திலிருந்து அருட்தந்தை
ராஜமாணிக்கம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டக்குன்னு பேர் வரல, மறக்கலை, பேர் டக்குனு வரல. அருட்தந்தை அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பொன்னாடை போற்றி நாம் தெரிவித்துக் கொள்ள முன்வருவோம். படத்தை யார்கிட்ட கொடுக்குது? அருட்தந்தை தொண்டி பங்கிலிருந்து அருட்தந்தை வியாகுல அமிர்தராஜ் இந்த நாளில் கடைசி நேரத்தில் அழைத்தேன், இருந்தாலும் நான் வருகிறேன் என்று சொல்லி திருவெற்றியூர் அருட்தந்தைகளோடு இன்று நம்மிடத்திலே இருக்கின்றார். அருட்தந்தை வியாகுல அமிர்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அருட்தந்தை RS இருதயராஜ் நானாக்குடி பங்கு தந்தை, ஒரு ஆன்மீக குருவாக இருந்து நம்மை வழிநடத்துகின்றவர். அடுத்த இந்த நாளில் நமக்காக இங்கு வந்திருக்கின்றார். அடுத்தந்தை RS இருதயராஜ் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் பொன்னாடை போற்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தந்தை டோனி அவர்கள் இந்த நாளில் ஆண்டிச்சுரனிலிருந்து விடுமுறைக்காக இருந்து அந்த பங்கிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார். அழைப்பிற்கு ஏற்று வந்திருக்கிற அடுத்த டோனி அவர்களுக்கும் நன்றி செல்வோம், பொன்னாடை போற்றி. மேட்டுக்கருக்குளத்தில் திருவிழா திருப்பணி நிறைவேற்றியிருக்க நமக்காக அவருக்கும் நம் நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற நார்பட்டின் அருட்தந்தையர்கள், அருகிலுள்ள திருவெற்றியூர் பங்கு தந்தை சந்தியா அவர்கள் பல ஆண்டுகளாக பாழாய் கொடுத்து பழுதடைந்து கிடந்த ஏழைகளின் அன்னை ஆலயத்தை கட்டி எழுப்பி மிக அளவிலே உயர்த்தி இருக்கின்ற அருட்தந்தை சந்தியா அவர்கள் இன்றைய நாளில் நம்மிடத்திலே வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் பொன்னாடை போற்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அருட்தந்தை லாரன்ஸ் அவர்கள் திருச்சியிலே செம்பட்டு புனித அமல அன்னை ஆலயத்தில் பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். பல நாட்கள் பல நேரங்களில் நம்முடைய பங்கிலே பல காரியங்கள் பல நிகழ்வுகளில் பங்கெடுத்து நமக்காக உதவி செய்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் நமக்காக வந்திருக்கின்ற அருட்தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பொன்னாடை போற்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய அருட்சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். அருகிலுள்ள சவேரியார் பட்டணத்திலிருந்து அருட்சகோதரிகள் ஜான் த பேப்டிஸ்ட் கான்வென்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக பொன்னாடை போத்தப்படுகின்றது. சிஸ்டர் வாங்க, பெண்கள் விரைவாக எந்திரிக்கலாம். டக்குன்னு எந்திரிங்க, எந்திரிச்சு போத்துங்க, வாங்க முன்னால் வாங்க. ஃபோட்டோ அருட்செய்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகின்றது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கொக்கூரனிலிருந்தும் அருட்சகோதரிகள் இந்த நாளில் வந்திருக்கின்றார்கள். அருட்சகோதரி அவர்களுக்கும் அழைக்கின்றோம். அவர்களுக்கும் பொன்னாடை போத்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதோடு திருவெற்றியிலிருந்தும் அருட்சகோதரிகள் இயேசுவின் சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி நன்றிகளை நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். சிஸ்டர்ஸ் வாங்க. பொன்னாடப்பத்தும் கரங்களை தட்டி நல்லா கைகளை தட்டுவோம். கைகளை தட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். திருவெற்றியூர் அருட்சகோதரி வந்திருக்கிறோம். அவர்களுக்கும் கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். இன்று அழகாக
இசையமைத்து இந்த நாளில் நமக்காக வெளியில் நடத்தி சென்ற அண்ணன் கருங்கல் ஜேம்ஸ் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி நன்றி செலுத்தப்படுகின்றது. கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். அதோடு நம்முடைய வேதியர் அண்ணன் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக பொன்னாடை போத்தப்படுகின்றது. வேதியர் அந்தோனிராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை போத்தி நன்றி சொல்வோம். நம்முடைய தமிழக நார்புட் சபை அதிபர் 2 தந்தை அவர்கள் கூறியது 2 வார்த்தை, நன்றி வணக்கம். முடிஞ்சு, வேற ஒன்றும் பேச முடியாது. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த 7 ஆண்டுகளாக தந்தை இங்கு சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார். அவர்கள் சொன்னார்கள், ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது, கொடிமரம் ஏற்றப்பட்டிருக்கிறது, புதுசாக கட்டியிருக்காங்க கெபி, இன்னும் பல கிளை பங்குகளிலும் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆலயங்கள் ஆலயங்களாக, உயிருள்ள ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கோயிலுக்கே போகக்கூடாது, அப்படி தானே? நாம் ஆலயத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டால்தான் அந்த ஆலயமானது ஆலயமாக கருதப்படும். இல்லை என்றால் அது ஒரு கட்டடமாகத்தான் கருதப்படும். எனவே இந்த பங்கானது இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்றால் ஞானத்திலும் அறிவிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் அது யார் கையில் இருக்கு? பங்கு மக்களாகிய உங்களுடைய கைகளிலும் வருகின்ற பங்கு தந்தையினுடைய கைகளிலும் இருவரும் சேர்ந்து சிறப்பாக ஒற்றுமையோடு பணியாற்றும் பொழுது, ஒத்துழைக்கும் பொழுது அந்த பங்கு ஞானத்திலும் வளர்ச்சியிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சிறந்து விளங்கும். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது அவருக்கு பேரில் இருக்கு, அன்பு அரசர். அன்பு அரசு ரெண்டுமே இருக்கு. அவர் அன்பாகவும் இருக்கிறாரு, அரசராகவும் இருக்கிறார். அதனால தான் கடவுள் அந்த ஒரு பாக்கியத்தை அவருக்கு கொடுத்து இந்த ஆலயத்தையும் கிளைப்பங்கில் புதுக்கக்கூடிய பல ஆலயத்துக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். என்றுமே அவர் நம்ம நினச்சி பார்ப்போம். எனவே உங்களுடைய ஒத்துழைப்புக்கு மிக சிறப்பாக இந்த அவர் சொன்னார், என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எண்ணங்கள், சொல், செயல். அப்போ முதல்ல என்னன்னு அதை சொல்லணும், அதை செஞ்சு காமிக்கணும். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் 1 மாதம் 1 ஆறு எடுக்கலாம். ஆனால் அன்னைக்கு போட்ட விதையானது இன்று மிக சிறப்பாக ஒரு கெபியாக இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த லூர்து அன்னையினுடைய கெபி சிறப்பிக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு போகிறதோட சரி, யாரும் திரும்ப அவங்க வந்துடக்கூடாது ஜெபிக்கிறதுக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஜெபிக்கணும், மாதாவோட ஜெபிக்கணும், விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். அண்ணனுடைய பரிந்துரை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, தந்தைக்காக ஜெபியுங்கள். வந்திருக்க அனைத்து தந்தைக்காகவும் ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்களும் எங்களுடைய திருப்பலியிலும் எங்களுடைய ஜெபங்களிலும் ஜெபிக்கின்றோம். கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நாளிலும் கூட சிறப்பாக இந்த கொடிமரமானது அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய நன்கொடையானது கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக ஒரு 6 குடும்பங்கள் நன்கொடை 50,000 கொடுத்து இந்த கொடிமரத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அழியாத மொழி சந்தியாக SS சந்தியாக அவர்கள் குடும்பத்தார்கள், அவர்களுக்கு பொன்னாடை புத்தப்படுகின்றது. ஆவட் அவர்கள் குடும்பத்தாருக்கு பொன்னாடை புத்துவார்கள். ஆவட்டு கொடுங்க.
அழியாத மொழி எஸ்.எஸ். சந்தியா அவர்கள் 50,000 கொடுத்து கொடிமரத்துக்கு